ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு கணவன் எப்படிலாம் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு சில குறிப்புகள் நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். இப்போ நான் சொல்கிற மாதிரி உங்கள் கணவன்மார்கள் இருந்தாங்க அப்படின்னா உண்மையிலுமே நீங்கள் தாங்க ரொம்பவே கொடுத்து வச்சவங்க. நீங்கள் ரொம்ப ரொம்ப லக்கி பர்சன் கூட. ஸோ நான் என்னென்ன சொல்கிறேன் அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்ணியிருக்கீங்கன்னா மறக்காமல் கீழே இருக்கிற இடத்துல சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் ஐக்கானை டேப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் ஃப்யூச்சரில் எந்த ஒரு வீடியோஸ் அப்லோட் பண்ணாலும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ரொம்பவே உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, தனக்கு தேவையானதை குறைத்து மனைவிக்கு வேண்டியதை வாங்கும் கணவர். அதாவது என்ன அப்படின்னா, அவங்களுக்குன்னு எந்த பொருளும் வாங்கிக்க மாட்டாங்க, மனைவிக்குன்னு ஆசைப்பட்டு நிறைய செய்வாங்க. அப்படிப்பட்ட கணவன்மார்கள் கிடைத்தாங்கன்னா நீங்கள் ரொம்பவுமே கொடுத்து வச்சவங்க தாங்க. அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கணவர் வேலை நிமித்தமாக வெளியே போயிருப்பாங்க. அவங்க வரத்துக்கு பார்த்திங்கன்னா லேட் ஆகும். ஆனால் மனைவி வீட்டில் அவங்க வருவாங்கன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்ருப்பாங்க சாப்பிடாம. அந்த நேரத்தில் ஒரு சின்னதாக ஒரு ஃபோன் கால் பண்ணி, நான் வரத்துக்கு லேட் ஆகும், நீ சாப்பிடு அப்படின்னு சொல்கிற கணவன்மார்கள் கிடைச்சாங்கன்னா எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் பாருங்கள். அடுத்து நம்ம பார்க்க போகிறது, தன்னோட வீட்டு உறவினர்கள் வந்தால் எப்படி அவங்க உபசரிக்கிறாங்களோ அதே மாதிரி மனைவி வீட்டு உறவினர்கள் வந்தாலும் பாகுபாடு இல்லாமல் உபசரிக்கும் கணவர். எவ்வளோ லக்கி பர்சன் நம்ம. இப்படி ஒரு கணவர் கிடைச்சா இந்த உலகத்திலே நாம் தாங்க லக்கி பர்சன். அடுத்து நம்ம பார்க்க போகிறது, ஞாயிற்றுக்கிழமை வந்துட்டாலே தன்னோட மனைவியை எங்கேயாவது வெளியே கூட்டிகிட்டு போயிட்டு வரணும். அந்த மாதிரி ஒரு கணவன் கிடைச்சா உண்மையிலுமே ரொம்பவுமே சந்தோஷமாக இருப்பாங்க மனைவிமார்கள். அடுத்து, ஒரு மனைவி தன் கணவன்கிட்ட எனக்கு கொஞ்சம் அசதியாக இருக்குங்க அப்படின்னு சொல்லும்போது, நீ தூங்குமா, நான் பார்த்துக்கிறேன் எல்லாத்தையும் அப்படின்னு கூறுற கணவர் கிடைச்சாங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். அடுத்து, சமையலறையில் கூட நின்று வேலை பார்க்கும் கணவர். எல்லா நாளும் இல்லைனாலும் அட்லீஸ்ட் சண்டேலையாவது நீங்கள் வீட்டில் இருப்பீங்க, அந்த டைம்லையாவது உங்கள் மனைவிக்கு சமையலறையில் போய் நின்று உதவி செய்யுங்க, ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க. அடுத்ததாக, மனைவி குடும்பத்தில் ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னா அது மனைவி குடும்பத்தில் தானே வந்திருக்கு, நம்ம குடும்பத்தில் இல்லைல்ல, அது அவங்க பார்த்துக்குவாங்கன்னு இல்லாமல் அவங்களுக்கு உதவி புரியணுன்ற ஒரு எண்ணம் இருக்குது இல்லையா, அப்படிப்பட்ட கணவர்கள் கிடைச்சாங்கன்னா ரொம்பவே சந்தோஷமாக இருப்பாங்க பெண்கள். அடுத்ததாக பார்த்திங்கன்னா, எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் தன் மனைவியிட்ட கலந்து ஆலோசிக்காமல் செய்ய மாட்டாங்க. அப்படிப்பட்ட கணவர் கிடைச்சாங்கன்னா உண்மையிலுமே அந்த மனைவி ரொம்பவுமே கொடுத்து வச்சவங்க தான். அடுத்ததாக பார்த்திங்கன்னா, தன்னோட மனைவிக்கு இப்போ உடம்பு சரியில்லை அப்படின்னா அதை தாங்கி கொள்ள முடியாத சில கணவன்மார்கள்லாம் இருப்பாங்க. அவங்க பார்த்திங்கன்னா அப்படியே பதறி துடிப்பாங்க. அந்த மாதிரி ஒரு கணவன் கிடச்சாங்கன்னா ரொம்பவுமே லைஃப் நல்லா இருக்குங்க. நம்மளை விட இந்த உலகத்தில் சந்தோஷப்படுறவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு நமக்கு லைஃப் ரொம்பவே நல்லாயிருக்கும். அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா, இப்போ மனைவி கோவத்தில் சத்தம் போடுவாங்க கணவனை. அந்த நேரத்தில் கணவனும் கூட சேர்ந்து சத்தம் போடாமல் கோவப்படாமல் அமைதியாக இருந்துட்டு அதுக்கப்புறமா மனைவி பொறுமையாக இருக்கும்போது அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு புரிய வைக்கிறது. இப்படி ஒரு கணவன் கிடச்சா ரொம்பவுமே நல்லா இருக்குங்க. அடுத்து நான் கடைசியாக சொல்ல போகிறது என்ன அப்படின்னா, ஒரு மனைவியை கணவன் எந்த ஒரு சூழ்நிலையிலையும் சரிசமமாக நடத்துகிறவங்களாக இருந்தாங்கன்னா ரொம்பவுமே கொடுத்து வச்சவங்க தான் அந்த மனைவி. அவங்க தாங்க இந்த நாட்டுக்கே ராணி அப்படிங்கிற அளவுக்கு அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. இது வரைக்கும் நான் என்னோடய மனைவிக்கிட்ட இப்படி நடந்துக்கல, இந்த வீடியோ பார்த்ததுலேருந்து எனக்கு அந்த மாதிரி நடந்துக்கணும்னு ஆசையாக இருக்குதுன்னு சில பேர் ஃபீல் பண்ணுவீங்க. அப்படிப்பட்ட கணவன்மார்களாக இருந்தீங்கன்னா தயங்காமல் அந்த ஒரு விஷயத்தை இன்னிலேருந்தே ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, மனைவிமார்கள் உங்களுக்காகவே இருக்கக்கூடியவங்க, உங்களுக்காக படைக்கப்பட்டவர்கள். அவங்கள சந்தோஷமாக வச்சுக்கிறது தான் உங்களோட தலையாய கடமையாக இருக்கும். ஸோ அந்த ஒரு விஷயத்தை இன்னையிலேருந்தே ஸ்டார்ட் பண்ணுங்கள். அவங்க ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க. உங்களோட இல்லற வாழ்க்கையை இன்னும் கொஞ்சம் அழகுபடுத்துங்க. இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் ஐக்கானை டேப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் ஃப்யூச்சரில் வீடியோஸ் போட்டேன்னா நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். நான் மீண்டும் இன்னொரு பதிவில் சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாய், டேக் கேர்.